அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் இஃப்தாருக்கு சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ வாங்க இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு இப்போ வந்து ஒரு ஃபஸ்ட்டு மிக்சிங் பவுலில் 1 கப்பு நான் வந்து ஃபுல்லாக கடலை மாவு எடுத்துக்கிறேன். 1 கப் கடலை மாவுக்கு ஒரு 1/4 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்றேன். 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்றேங்க. ஒரு 1/2 ஸ்பூன் தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு இந்த மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இஃப்தார் டைம் நீங்கள் திறக்கும் போது நீங்கள் வந்து உடனே நீங்கள் இது வந்து செஞ்சிடலாங்க. ஒரு நோம்பு கஞ்சிக்கு இது ஒரு காம்பினேஷன் அவ்வளோ அருமையாக இருக்கும். 1 கப்பு ஃபுல்லாக நான் வந்து சின்ன வெங்காயம் நறுக்கி போட்டிருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகாய், மல்லி இலை கொஞ்சமாக சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துருக்கேங்க. சேர்த்து எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஃபஸ்ட்டு அந்த மாவோட. உங்கள்கிட்ட வேறு எந்த வெஜிடபிள்ஸ் இருந்தால் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். கேரட்டு, கேப்சிகம் இருந்தால் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் வந்து ஆனால் இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு வந்து ஒரு சரியான பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். ரொம்பவும் லூஸாக இல்லாத, ரொம்ப டைட்டாக இல்லாத, நீங்கள் வந்து மீடியமாக நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும் கன்சிஸ்டன்சி. நல்லா அந்த வெங்காயத்தெல்லாம் சேர்த்து நசுக்கி விட்டு நல்லா நீங்கள் மாவை மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ எண்ணெய் ஒரு பேனில் ஊற்றி எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணும். நமக்கு ஹீட் ஆனது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை பிடிச்சி போட்டுடுறேங்க. உங்களுக்கு அப்படியே நீங்கள் உதிரியாக செய்கிறதுனால செஞ்சு போட்டுக்கலாம். நம்ம ஏன்னா அந்த மாதிரி போண்டா சைஸில் போட்டோம்னா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு கிறிஸ்பியாகவும் அவ்வளோ அருமையாகவும் இருந்துச்சுங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. இன்றைக்கி இஃப்தாருக்கு நீங்கள் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நோம்பு கஞ்சிக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இல்லாட்டி ஒரு டீயோட கூட நீங்கள் வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியாக கூட செஞ்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோதான். இதை எடுத்துகிட்டு செகண்ட் பேட்சும் நான் வந்து போட்டுற போகிறேன். கடையில் போய் வாங்காத நம்ம ஹெல்த்தாக வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுடலாம். ஒவ்வொரு நாளைக்கு இஃப்தாருக்கு ஒவ்வொரு ரெசிபி செய்யும்போது நீங்கள் இன்றைக்கி ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செகண்ட் பேட்சும் அதே மாதிரி போட்டு எல்லாத்தையும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் பொரித்து எடுத்துடலாம். நம்ம சாப்பிட்றதுக்கு இல்லாட்டி நோம்பு திறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour முன்னாடி நீங்கள் வந்து செய்யுங்க. சூடாக சாப்பிடும்போது இந்த ரெசிபி வந்து அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. அவ்வளோதான், செகண்ட் பேட்சும் நான் வந்து எடுத்துட்டேன். இந்த ரெசிபியை பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாங்க. இல்லாட்டி பேச்சுலர் கூட உங்களுக்கு ஈஸியாக செஞ்சு இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம வந்து சாப்பிட்றலாம். பாருங்கள், அவ்வளோதான். இப்போ டேஸ்ட்டு நம்ம வந்து சூடாக எடுத்து சாப்பிடும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. அப்படியே எடுத்து இந்த வெங்காயத்தோடு சாப்பிடும்போது சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ ஒரு அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.